வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ராமபிரானின் ஸ்ரீ ராமநவமி எனப்படும் ஜெயந்தி திருவிழாவானது சித்திரை மாதம் நவமி திதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நமது புழக்கத்தில் இருக்கின்ற பஞ்சாங்கங்களில் சூரிய சாயனப்படி மாதத்தின் துவக்க நாளானது இருக்கிறது என்பதால் சந்திர சாயனப்படி ஒரு தமிழ் மாதம் தொடங்குகின்ற அமாவாசைக்கு அடுத்த நாள் என்பதன் விளக்கங்கள் அந்த பஞ்சாங்கங்களின் மத்தியில் தான் இருக்கின்றன. பஞ்சாங்கத்தில் மாதத்தின் முதல் நாளானது சூரிய சாயனப்படி இருப்பதே இதற்கு காரணமாகும். இந்நிலையில் அவதார புருஷர்களின் ஜென்ம ஜெயந்தி திருநாளை திதி பிரதானமாகவே வழிபடுவது ஆதி காலத்திலிருந்து வழக்கம். இந்நிலையில் தற்போதைய பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்ட தமிழ் மாதங்களில் அந்த அவதார புருஷர்கள் பிறந்தார்கள் என்று கணிதம் செய்து குறிக்கும் பொழுது சில குழப்பங்கள் வருகின்றன. என்னவென்றால், சித்திரை மாதம் நவமி திதி அன்று, அதாவது வளர்பிறை நவமி திதி அன்று ராமபிரான் பிறந்தார் என்றால், சித்திரை மாதத்தின் முதல் நாளானது தொடங்கி 9ஆம் நாள் வரைக்கும் இருக்கின்ற அந்த நவமி திதியில்தான் ராமநவமி என்பது வர வேண்டும். ஆனால் தற்போது சூரிய சாயனப்படி சித்திரை மாதம் முதல் நாளானது குறிக்கப்படுவதால் இந்த 9ஆம் நாளானது நவமி திதியாக எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அதனால் இந்த சித்திரை மாதத்திற்கு முன்னதாக பங்குனி மாதத்தில் ஆரம்பிக்கின்ற அமாவாசை அன்றே சித்திரையானது பிறந்து விடுகிறது. இது சந்திர சாயன கணிதப்படி உள்ள வழக்கு ஆகும். இந்நிலையில் இந்த 2026ஆம் வருடத்தில் ஸ்ரீ ராமபிரானின் ராமநவமி திருவிழாவானது எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது என்பதை குறித்த சில குழப்பங்கள் நிலவுகின்றன. விவரமறிந்த பஞ்சாங்க கணிதர்கள், விற்பன்னர்கள் இவர்கள் மூலமாக கணிக்கப்பெற்ற பஞ்சாங்கங்களில் சந்திர சாயனப்படியே மிகச்சரியாக ஸ்ரீ ராமநவமியானது குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ ராமநவமி ஆனது சித்திரை மாதம் வளர்பிறை நவமி திதி ஆகும். இதன்படி சந்திரமான மாதப்படி இந்த 2026ஆம் வருடத்தில், அதாவது ஆங்கிலப்படி 19/3/2026ஆம் தேதி பங்குனி 5ஆம் நாள் அன்றுதான் சித்திரை மாதம் பிறந்தது. ஆக சித்திரை மாதம் அந்த அன்றைய அமாவாசையிலிருந்தே தொடங்கியது. இந்த சித்திரை மாதத்தின் 9ஆம் நாளான 9ஆம் திதியான நவமி திதியானது 27/3/2026 அன்று உண்டாகிறது. அன்றுதான் ஸ்ரீ ராமநவமி ஆகும். அதாவது நாளை 27/3/2026ஆம் தேதி அன்று ஸ்ரீ ராமநவமி ஆனது ஆகும். இன்றைய தேதி 26/3/2026. இன்று இரவு 7:06 இந்த நேரத்திலிருந்து நாளை மதியம் 12:51 வரை புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் ஒன்றாக இருக்கின்றது. நியாயமாக இந்த காலமே ஸ்ரீ ராமநவமி ஆகும். ஸ்ரீ ராமபிரான் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசத்தின் 4ஆம் பாதம் என்பதால் இந்த காலத்தில் குறிப்பாக 27/3/2026ஆம் வருடம் பகல் 12:09 முதல் 12:51 வரை நவமி திதியும் புனர்பூசம் 4ஆம் பாதமும் சேர்ந்த நேரம் வருகிறது என்பதால் இந்த நேரமே மிகச்சரியான ராமநவமி நேரம் ஆகும். சந்திரமானப்படி குறிக்கப்பெறுகின்ற இந்த ஸ்ரீ ராமநவமி காலமானது தற்போதைய பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் சூரிய சாயனப்படி குறிக்கப்படுகின்ற பங்குனி மாதத்தில் வருகின்றது. ஆகவே பலரும், ஏன் ஜோதிடர்களிலேயே கூட பலரும் பங்குனி மாதத்தில் வளர்பிறை நவமி திதியில் ஸ்ரீ ராமபிரானின் ஜெயந்தி வருகிறது என்று தவறாக குறிப்பிடுகிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். கவனிக்கவும், ஸ்ரீ ராமபிரானின் ஜனனம் சித்திரையில்தான், பங்குனியில் அல்ல. பஞ்சாங்க கணிதர்கள் இப்படிப்பட்ட அவதார புருஷர்களின் ஜனன நாட்களை ஆகம விதிகளின்படி திதி பிரதானமாகவே சந்திரமான மாதத்தின் அடிப்படையிலேயே சரியாக பஞ்சாங்கங்களில் குறித்து வருகிறார்கள். இதனால் விவரம் அறியாதவர்களுக்கு வரும் சிறு குழப்பம் இதுவாகும். அதனால் அவர்கள் வெறுமனே பஞ்சாங்கத்தில் உள்ளது போல் பங்குனி, நவமி, ராமன் பிறப்பு என்று அட்டை காப்பி அடித்து பேசுகிறார்கள். ஒரு வகையில் எதற்கு இந்த விளம்பரம் என்று ஒரு திரைப்படத்தில்
நடிகர் கவுண்டமணி கேட்பது போல் கேட்கத் தோன்றுகிறது இவர்களை பார்த்து. ஒரு சில இடங்களில் சந்திரமான மாதங்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு சில பஞ்சாங்கங்கள் வெளியிடப்படுவதையும் காண்கிறேன். ஆனால் அவை வெகு அளவில் புழக்கத்தில் வரவில்லை. எப்படி பார்த்தாலும் விவரம் அறிந்த ஜோதிடர்களோ பஞ்சாங்க கணிதர்களோ இந்த நாட்களை சரியாக கணித்து விடுவார்கள். இந்த சாயன மாற்றத்தால் குறிப்பிட்ட அவதார புருஷர்களின் மாதங்களையே தவறாக குறிப்பிட்டு பேசக்கூடாது. ஆனால் பேசுகிறார்கள். சொல்லப்போனால் வருகின்ற 14/4/2026 அன்று பஞ்சாங்கங்களில் சித்திரை 1 என்று இருக்கும். இது சூரிய சாயனப்படிதான். உண்மையில் இது சந்திர சாயன மாதப்படி சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஆகும். எளிமையாக சொல்லப்போனால் புழக்கத்தில் நமக்கு இன்னும் சித்திரை மாதமே பிறக்கவில்லை என்று கூறுகிறோம். ஆனால் சந்திரசாயன மாதப்படி இன்று சித்திரை மாதம் 8ஆம் நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 9ஆம் நாளான நாளையே ஸ்ரீ ராமநவமி ஆகும். கொண்டாடுவோம் ஸ்ரீ ராமபிரானின் ஜெயந்தியை. ராம 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 ராம